இன்றைக்கி கிளாஸில் நம்ம பேசிக் செயின் ஸ்டிச் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் ஆரி ஒர்க் கற்றுக்குறீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட கிளாஸோட அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். நீங்கள் பேசிக் செயின் ஸ்டிச் போடுறீங்க ஃபஸ்ட் அப்படின்னா நீங்கள் ஜரி த்ரெட்லேயோ இல்லை சில்க் த்ரெட்லேயோ டேரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து ஜரி த்ரெட்டில் வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் சில்க் த்ரெட் போகும்போது வந்து த்ரெட் வந்து கட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ளோ கரெக்டாக வராது. நீங்கள் எப்போ பேசிக் செயின் ஸ்டிச் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, இப்போ தான் நான் ஆரி ஒர்க்கே கற்றுக்க போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டெய்லரிங்லலாம் யூஸ் பண்ணுவோம்ல தைக்கிறதுக்கு, அந்த த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சிங்கிள் த்ரெட் வச்சு அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து லைனிங் கிளாத்தில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது வந்து கிளாத் வந்து ஈஸியாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ண. வேறு கார்டாலேயோ இல்லை வேறு ஏதாவது கிளாத்லையோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சில்க் த்ரெட்டில் நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தையுமே பேசிக் செயின் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக 2 த்ரெட் இல்லைனா சிங்கிள் த்ரெட் போட்டு தான் ட்ரை பண்ணுவீங்க. த்ரெட்டு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் வந்து டக்குன்னு கட் ஆகிட்டே இருக்கும் நீடிலில் மாட்டி. அதனால் நீங்கள் ஸ்டிச்சிங் த்ரெட்னால் உங்களுக்கு சீக்கிரம் கட்டும் ஆகாது, பிசுறும் வராது. ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறத விட பெஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோவில் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்டிச்சிங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சிங்கிள் லைன் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. நிறைய ஷேப்பு, நிறைய ஷார்ப் ஏஜ் வர மாதிரியான ஃப்ளார் ஒர்க்கு அது மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட அடுத்த வீடியோஸில் வந்து நான் ஒரு சில ஷேப்ஸு, லைன்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.